நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் அண்ணனை பார்த்தும் திருந்தாம நான் பண்ண தப்புக்கு இது தாண்டி எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. ப்ளீஸ் வேணாம்டா, எனக்கு பயமா இருக்குடா. இது எனக்கு மட்டும் தண்டனை இல்லை, உனக்கும் கொடுக்குற தண்டனை. இந்த குற்ற உணர்ச்சி உன்னை காலம் பூரா கொள்ளுண்டி. வேணாம்டா, ப்ளீஸ் வேணாம்டா. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக் கார்த்திக் ஒருவேளை ஸ்வேதா தூங்கிட்டு இருப்பாளோ? ஹலோ, சொல்லு ஜெயா. என்ன இந்த நேரத்தில்? உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் ஸ்வேதா. ஒரு கெட்ட கனவு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி ஆச்சு? பேய் கனவா? விளையாடாம கொஞ்சம் நான் சொல்றது கேக்குறியா? அந்த கனவை நான் கண்டதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடி கனவு கண்ட? கார்த்திக் இருக்கான்ல, அவன் ஆத்திரமா என் வீட்டுக்கு வந்து என் அப்பா சந்துரு எல்லாரையும் அடிக்கிறான். என் மேல தேவையில்லாம ஆத்திரப்படுறான். கடைசியா அவன் மாடியில இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ரொம்ப பயமா இருந்தா கார்த்திக் கால் பண்ண வேண்டியது தானே? அதை விட்டு எனக்கு ஏண்டி கால் பண்ற? நான் எது சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கான். என்னை தப்பாவே பாக்குறான். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. உங்க அப்பா அடிச்சான் சந்துரு அடிச்சான்னு சொன்ன பாத்தியா? அது வேணா ஒரு வேளை நடக்குமா இருக்கும். ஆனா அவன் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் கோழை இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இப்போ அவன் முன்ன மாதிரி இல்லடி. ஒரு பைத்தியம் மாதிரி என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு புரிஞ்சுக்காமலே பண்றான். அதனால தாண்டி எனக்கு இந்த பயமே. ஜெயா, ஏண்டி கனவுல நடந்ததையே நிஜத்துல நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு ஜெயா, நீ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையே நினைச்சிட்டு படுத்திருப்ப. அதான் அந்த மாதிரி கனவு வந்திருக்கும். இதெல்லாம் மறந்துட்டு போய் தூங்குற வழிய பாரு. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அவன் ஏதாவது செஞ்சுக்குவானோன்னு பயமா இருக்குடி. நான் வேணா கார்த்திக்கு கால் பண்ணி பேசட்டுமா? ஏன் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஐடியாவை கொடுக்க போறியா? இப்போ என்னதான் பண்ணட்டும்? சரி, உங்க 2 பேருக்குள்ள இவ்வளோ நாள்ல எவ்வளோ அழகான விஷயம் நடந்திருக்கும். அதையே நினைச்சிட்டு படு. அப்பவும் தூக்கம் வரலன்னா? தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத, வேற யாருக்காவது கால் பண்ணு. எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். இதுல ஏதாவது நகை மட்டும் இருந்துச்சு? ஏன் நகை இருந்தா என்ன? நகை இருந்தா உனக்கும் எனக்கும் அதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படியா? பின்ன என்ன, மோதிரமா இருந்தா ரொம்ப கன்ஃபார்ம்னு அர்த்தம். அத கொஞ்சம் கூட. அப்போ மோதிரம் தானா? அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? அங்க வலிச்சா இங்க வலிக்கும்னு. சாரி, அங்க வலிச்சா இங்க தெரியும்னு அர்த்தம். முதல்ல என்ன சொன்ன அத சொல்லு. அத சொல்லு. டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. டங் இல்ல மச்சான், நீ ஆளே ஸ்லிப் ஆயிட்ட. ஆமா, ஸ்லிப் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட பயணம் தனியா இருக்கணுமா இல்ல யாராவது கூட வரணுமான்னு டிசைட் பண்ண வேண்டிய நேரம் இது. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லு. வாங்கடா திருட்டு பசங்களா.
உங்களை இன்னைக்கு அடிச்சு துவைச்சிட்டு தான் அடுத்த வேலை. மைல்கல் ரோடு ஓரமாக தானே இருக்கும். இங்கே எவனும் நடு ரோட்டில் நட்டு வச்சிருக்கிறான். வளராதரா, எவனோ செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய் குள்ளண்டா. டேய் குல்லா, படத்துக்கா வந்த இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா குல்லா நெக்கில பேசிட்டு இருக்க? வண்டி விட்டு இறங்குன தெளிய அடிப்பேன். ஓடுறா. டேய் என்னடா சொன்ன? டேயா மச்சான் கொஞ்சம் இறங்கு. என்ன சொன்ன? நீங்க பண்ண வேலைக்கு டேய்னு சொல்லாம சாருன்னு சொல்லுவாங்களா? திருட்டு பசங்க தானடா நீங்க. டேய் என்னடா உளர்ற? டேய் நீங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணீங்களோ எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் இவனுக்கு எப்பறா தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உங்களோட உயிர் நண்பன் ராஜா என்கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டான்டா. அவனுக்கு அடி கொடுத்தாச்சு, அடுத்தது நீங்க தான்டா. வாங்கடா, வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ உங்ககிட்ட இருந்து வசமா மாட்டிக்கிட்டோமா பாஸ்? மன்னிச்சிருங்க பாஸ். சின்ன பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ். சாரி பாஸ். பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ். டேய் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது இந்த இடத்துல உன்னை கொன்றுண்டா. திருட்டு வேலை பண்ணிட்டு தெனாவட்டா வேற பேசுறீங்களா? ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி மேல பழிய போட்டுட்டீங்களாடா. ஏய், எங்களுக்கு என்ன சரண வருவான்னு தெரியுமா? பழி என்ன அவன் மேல போட்டோமா? அவன் கெட்ட நேரம் வந்தா மாட்டிக்கிட்டான். டேய் அவன் தான் மாட்டிக்கிட்டான்ல, அப்பவாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. டேய் என்ன நாங்க தான் திருண்ண விட்டுருங்கண்ணா. டேய் இவன் கூட என்னடா பேசிட்டு இவனை அடிக்க இவன் கோமால படுக்கணும்டா. ஆமாண்டா, இவனை சும்மா விட்டா நமக்கு தான் பிரச்சனை. வேற வழியே இல்லை, இவனை எதனா பண்ணியே ஆகணும். கொலகார பாவிங்க, நம்மளை அடிச்சு கொன்னாலும் கொன்னுருவாங்க. ஏய் ம் நின்றா. எப்படி பயந்து வர்றாங்க? மச்சான் ஜூட். ஓடிடு. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு எப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்து நிக்கிறானுங்க பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்காங்க மேடம். இவங்க தான் திருடினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரமா? உங்க முன்னாடி இருக்க லேப்டாப், செல்போனு இதெல்லாம் போதாதா மேடம்? மேடம் நான் எதுவும் பண்ணல மேடம். இவங்க தான் பர்சுக்குள்ளேருந்து காசு எடுத்தாங்க. என்னையும் என் ஃபேமிலியும் கொன்றுவாங்கன்னு இவங்க மிரட்டினாங்க மேடம். அதுக்கு பயந்து தான் சொல்லலை மேடம். படிக்கணுங்கிற வயசுல திருடணுங்கிற புத்தி எங்க இருந்து வந்தது? இவனுக்கு ஒன்றும் குடும்ப கஷ்டத்துக்காக திருடல மேடம், ஜாலியா செலவு பண்றதுக்காக தேடி இருக்கானுங்க. சீனியர்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன் மாதிரியா இருக்கணும். அதை விட்டுட்டு திருடுற அளவுக்கு அசிங்கமா நடந்துக்கிட்டு. ச்சே.
இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க மேம். ஒரு முறை இல்ல 2 முறை திருடி இருக்கீங்க. உங்களை எல்லாம் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேடம். இதை செய்யறதுக்கு முன்னாடி எங்க புத்தி போச்சு? ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன் மேடம், சாரி. எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்ல. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா காலேஜோட பேரு ஸ்பாயில் ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. இவங்களெல்லாம் காலேஜ் உள்ள சேர்த்தா காலேஜே கெட்டு போயிடும். இவங்களெல்லாம் லாடம் கட்டினாதான் மேம் சரி. இனிமேல் காலேஜுக்குள்ள எந்த திருட்டு நடந்தாலும் அது இவனு தான் காரணம் எழுதி தர சொல்லுங்க மேடம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டோன்னு சைன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் 1 வீக் காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ண போறேன். இவங்களுக்கும் சஸ்பெண்ட் தானா? தப்பு பண்ணாதவனுக்கு ஒரே தண்டனை, தப்பு பண்ணவனுக்கு ஒரே தண்டனையா? இது என்ன நியாயம் மேடம்? இந்த விஷயத்துக்காக இவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா அதுவே இவங்கள தவறான பாதைக்கு கொண்டு போயிடுமோன்னு பயந்துதான் இவங்கள சஸ்பெண்ட் மட்டும் பண்றேன். இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், உங்களை இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல வேற எந்த காலேஜ்லயும் படிக்க முடியாம பண்ணிடுவேன். கெட் அவுட். அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் முதல்ல நீங்க என்கிட்ட வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களை அடிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? அதானே, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லியேன்னு பார்த்தேன். திருடங்க உருவாறதுக்கு முதல் காரணமே நம்மளோட கேர்லெஸ்னஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கவுங்க திங்ஸை சேஃபா வச்சுக்கிறதுக்கு இனியாவது கத்துக்கோங்க. உண்மையான திருடங்களை பிடிச்சதுக்கு தேங்க்ஸ். ஆனா அதுக்காக இன்னொரு வாட்டி அவங்க கிட்ட சண்டை போடுறதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம்.